நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கல்யாணத்துக்கு முன்னாடி பாலா பேர்ல பேங்க்ல ஏதோ ஒரு எஃப்டி இருந்ததாவும் இவர் கல்ஃபுக்கு போறதுக்காகவும் அஜயோட இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காகவும் அந்த பணத்தை ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு பாலா அடிக்கடி சொல்லி நான் கேட்டிருக்கேன். லோன் வர அமௌண்ட்ல இருந்து என் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அதை நாங்க அப்படியே கொடுத்துடுறோம். அஜய்க்காக செலவு பண்ணதை அவன் கொடுக்கட்டும். பணம் வாங்கிட்டோங்கிறதுக்காக அவ பேச்ச கேட்டுட்டு இருக்க வேண்டாம்ல. இது சூப்பர். சரியான நேரத்துல பாலாக்கு உதவி பண்ணாங்கன்னு ஊர்க்காரங்களும் சொல்லுவாங்க. அப்படியே நைஸா அவங்க பழைய கடனையும் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்ல யோசனை தான். வீட்டையும் வேலையும் கவனிக்காம குடிச்சு கும்மால அடிச்சு இருந்த பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணி அவளை கீழே தள்ளி அடிச்சு உதச்சவனுக்கு அந்த கடவுளே தண்டிச்சிருக்காரு. அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவ கூட இருந்து கவனிக்கிறாள், அதுவே பெரிய விஷயம். இனி நீங்க யாரும் உதவலனாலும் பரவாயில்ல, லோனுன்னு சொல்லிட்டு அவ வாழ்க்கையை தயவு செஞ்சு அடகு வைக்காதீங்க. பாலாவோட புருஷன் உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காக தானே திவ்யா இதை சொல்றா. அதை தவிர எங்களோட லாபம் இதுல எதுவுமே இல்லையே. உனக்கு அந்த அளவுக்கு நல்ல மனசு இருந்திருந்தா பணத்தை கணக்கு பார்க்காம வேணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு. பொண்டாட்டியோட ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு 30 லட்சம் ரூபா கொடுத்த ஒன்னால ஏண்டா உன் கூட பிறந்த தங்கச்சியோட புருஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண 10 லட்சம் ரூபா செலவு பண்ண மாட்டியா? உண்மையாடா? நீதான் வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுத்தியா? அது அங்க நாங்க வீடு கட்டி கொடுத்தது எங்க அப்பா அம்மாவோட பணத்தை வச்சுதான். அப்படியா? உங்க அப்பா என்ன ரிசர்வ் பேங்க் நடத்திட்டு இருக்காரா இப்படி பணத்தை வாரி இறக்கிறதுக்கு? நீ அரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையா இல்லாம ரோடா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆளு உடனே ஒரு பெரிய பங்களா கட்டிருக்காங்கன்னா அதுக்கான பணம் எங்க இருந்து வந்திருக்கோன்னு அறிவு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் புரியும். இவன மாதிரியே எல்லாரும் முட்டாளா இருப்பாங்கன்னு நீ ஒன்னும் நினைச்சுக்காத. இத சாக்கா வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்காதீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. பாலாவுக்காக என்ன பண்ணலான்னு எல்லாரும் சேர்ந்து யோசனை பண்ணி சொல்லுங்க. இந்த யோசனையில எங்களை சேர்க்காதீங்க. இருந்தாலும் வேணுவோட நோய் குணமாகிற வரைக்கும் பாலா அவன் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த வாரம் இவங்க போயிடுவாங்க. பாலாவுடைய குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தான் நான் ஆசைப்படுறேன். அப்பா எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. உங்களோட நிலைமையும் மோசமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 பசங்களையும் நீங்க எப்படி பாத்துப்பீங்க? என்னால செய்ய முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்வேன். இப்பவே பார்த்தல்ல, வேணுவை பாத்துக்கிறதுக்காக அந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அவ வந்து நிக்கிறாள்ல. இப்ப உங்களுக்கு பாலா மேல ரொம்பவே பாசம் வந்திருக்கு. அவ ஆசைப்பட்ட நேரத்துல தான் என்னால எதுவும் கொடுக்க முடியல அப்படி நினைச்சுக்கோ. வேணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கலாம். இங்கதான் ஸ்ரீகுட்டி இருக்கால. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவங்க 2 பேரும் அந்த அரக்கனோட பசங்களாச்சே, இங்க கொண்டு வந்து தங்க வச்சு என் பொண்ணு கெட்டு போயிருவா. நீ என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? பல தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன், பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது எதுவும் கேட்க கூடாதுன்னு. வா என் கூட வா போ. வாமிட்டிங் டெண்டன்சியோ மூச்சு விட கஷ்டமா ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்கா? இல்ல. யூரிக் ஆசிட் லெவல் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. பாக்கி எல்லாமே இப்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. டாக்டர், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு கீமோ டயாலிசிஸ் பண்ண ஒரு 4-5 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலே போதும். காலையில நீங்க வந்தீங்கன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். அப்படி வந்துட்டு போறதுக்கு நீங்க சிரமப்படுவீங்க அப்படின்னு நினைச்சுதான் உங்களை இங்கேயே இருக்க வச்சு டயாலிசிஸ் பண்ணலாம்னு நாங்க முடிவெடுத்தோம். வேணும், பாலசுதா உங்க நிலைமை பத்தியும் பொருளாதார சூழ்நிலை பத்தியும் என்கிட்ட சொன்னாங்க. நாங்க விசாரிச்சப்போ எல்லாமே உண்மைதானே எங்களுக்கு தெரிய வந்தப்ப உங்களோட பெட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் நாங்க எந்த பில்லும் போடல. அடுத்த டயாலிசிஸ் முடிஞ்ச உடனே நீங்க வீட்டுக்கு போலாம். இந்த
இந்த நேரத்துல உங்களுக்கு வீட்ல இந்த மாதிரிலாம் கேர் கிடைக்காது. நான் இங்க இருந்தேன்னா என்னை விட அதிகமா கஷ்டப்படுறது பாலாவும் என் குழந்தைகளும் தான். வீட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இவருடைய ட்ரீட்மெண்ட்டை நீங்க எப்போ முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் நாங்க காத்திருக்கவும் காவல் இருக்கவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேணும், உங்களுக்கு ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு டயாலிசிஸ் முடிஞ்சதுன்னா நீங்க இங்க இருந்து நடந்தே வீட்டுக்கு போகலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே. பாலசுதா, நீங்க சாப்பிட்டீங்களா? பசங்களை கூட்டிட்டு வாம்மா. இவங்களுடைய அப்பா சாப்பாடு சாப்பிடாம இங்க இருக்கும்போது வேணு இப்போ எங்களோட பேஷண்ட். வேணுக்கு தேவைப்படுறது மருந்து, அதை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். வேணுவை பாத்துக்கிறதுக்காக இருக்கிற உங்களுக்கு தான் ஆரோக்கியம் தேவைப்படுது. அதுக்கு நீங்க சாப்பாடு நல்லா சாப்பிடணும். இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க சொன்னீங்க? நீ கூட இருந்தா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்கான்னு. நீ சென்னையில இருந்து வரும்போது அவளுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல. யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா தான் இருப்பாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் எப்படி மாறுவான்னு பாரு. இங்க வரவங்க கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்றதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்கு. நீ பண்றதை தானே நான் சொன்னேன். யாரும் குறை சொல்லாத அளவுக்கு அவ மாறதா போறா பாருங்க. சூரஜன் இன்னும் கிளம்பவே இல்லையா? ஒன்னா போலான்னு சொன்னதால காரையும் திருப்பி அனுப்பி வச்சிட்டேன். அவ எங்க போலான்னு உன்கிட்ட சொன்னா? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. வேணுகோபாலுக்கு டயாலிசிஸ் பண்ற ஹாஸ்பிட்டல் பத்தி யாருக்கிட்டயும் அவன் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டம்மா. ஒருவேளை நீங்க அங்கதான் போறீங்களா? விசிட்டாஸா அலோ பண்ணலன்னு பாலா சொன்னான். அதுக்காக தான் நானே போல. எங்க போறத பத்தி சொல்றீங்க ஆண்டி? உன்னோட டீச்சர் அம்மாவை பார்க்கதான். என்னாச்சு? திடீர்னு உன் முகம் மாறி போச்சு. டீச்சர் அம்மா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? உனக்கு அவங்கள பார்க்கணும்னா என்கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். நான் டீச்சர் அம்மா பார்க்க போறது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பாக்கு பிடிக்காதனால நானும் அவங்கள பார்க்க போகாம இருக்கேன் ஆண்டி. அப்பாவால தான் நான் போகல. அது சரி, பாலாவை பார்க்க கூடாதுன்னு நீங்க தான் இவ்வளவு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்பாவை விடுமா, டீச்சர் வீட்டுக்கு வரட்டும், நம்ம எல்லாரும் போய் அவங்கள பார்க்கலாம். நீ இந்த டைம்ல எங்கடா போற? வேணுகோபாலை பார்க்கறதுக்காக தான். நீயும் கூட வரணும். நான் ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்டேன். வேணுகோபால் நிலைமை மோசமா இருக்குதா சொன்னாங்க. இப்போ திடீர்னு அங்க போய் என்ன பண்ண போறீங்க? நான் சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி எதுக்காக இங்க வந்தேன்னா, நீங்க பாலாவை பார்த்து அவளுக்கு ஏதாவது தேவைன்னா அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லதான் வந்தேன். ஆனா அது சரியா இருக்காதுன்னு எனக்கு அப்புறமா தான் தோணுச்சு. ஹரியண்ணா தான் ஊர்ல இருக்கார்ல, அவரே எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நினைச்சேன். அப்படி இல்ல, இந்த நேரத்தில் தான் அவளுக்கு உதவி தேவைப்படுது. முக்கியமா அவளுக்கு பண உதவி தேவை. உங்களுக்கே எவ்வளவு வேலை இருக்கு. பேங்க் அப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு மேல இருக்கு. சரியான வருமானமும் கிடையாது. பெட்ரோல் பங்க்ல இருந்து தான் காசே வருது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பாலாக்கு பணம் கொடுப்பீங்க? அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. நீ என் கூட வந்தாலே போதும். உனக்கு வர கஷ்டமா இருந்தா நான் தனியா போய்க்கிறேன். நீயும் கூட போயிட்டு வாமா. சூரஜ், உன்னால முடிஞ்சு அவளையும் கூட்டு போ. ஓகே, நாம ஒண்ணா போலாம். நீ போய் ரெடி ஆயிட்டு வா. தேங்க்ஸ் பா. எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு பாத்தீங்களா? இப்ப இருக்க நிலைமையில 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பாலாக்கு பத்தாதுனா 50,000 கொடுத்தா
எங்க போற? ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறேன். அங்க ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நானும் கிளம்பிட்டேன்ப்பா. சூரஜ் என்ன போற வழியில வீட்டுல விட்டுறேன்னு சொன்னாரு. ராதாகிருஷ்ணன் கிட்ட அவர் பிஸியா இல்லைன்னா அங்க வர சொல்லுமா. அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. சொல்றேன்ப்பா. நீ என்ன பங்க்ல இருந்து 50,000 ரூபாய் பணம் வாங்குனியா? நீ வாங்குறதா மேனேஜர் சொன்னாரு. வாங்கினேன். உனக்கு இப்போ அர்ஜென்ட்டா 50,000 ரூபாய் தேவை இருக்கா? கங்காதரனுக்கு இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். தோட்டத்தில் வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு கூலி கொடுக்கறதுக்காக வாங்கினேன். அதை திருப்பி வாங்குறதுக்கு அவர் ஆள் அனுப்புனப்போ 50,000 ரூபாய் கம்மியாக இருந்துச்சு. அப்போதான் மேனேஜர் நீ பணம் வாங்கின விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. எனக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுதுப்பா. நீ ஏன் வாங்கினேன்னு கேட்கல. இன்னைக்கு கொடுக்கறதா சொன்ன அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு 50,000 ரூபாய் கம்மியாக இருந்ததுனால தான் நான் கேட்டேன். நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையும் வாக்கு மீறினதே கிடையாது. அந்த பணத்தை நீ செலவு பண்ணலன்னா போற வழியில அதை பங்க்ல கொடுத்துரு. ஒரு 50,000 ரூபாய் பணத்தினால எனக்கும் கங்காதர அண்ணனுக்கும் இடையில வருஷ கணக்கா இருக்கிற நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுறாத. இப்போ எல்லா வேலையும் இவன் தானங்க தனியா பாத்துட்டு இருக்கான். அதுக்காக ஏதாவது செலவாயிருக்கும். லட்சக்கணக்குலயும் கோடிக்கணக்குலயும் கணக்கு பார்த்து பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்க நீங்க இப்படி 50,000 ரூபாய் பணத்துக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி இவனோட இஷ்டம்தான். வாங்கின பணத்துல இருந்து 1 ரூபா கூட செலவு பண்ணலப்பா. வாக்கு மீறினதுக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம். அப்பா நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. போலாமாப்பா? நாம அங்க போலாமா? இந்த பணத்தை எடுத்து பீரோல வச்சிரு. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம வீட்டுக்கு போலாமாமா? உன்னுடைய அப்பா இப்படி இருக்கும்போது நம்ம எப்படிப்பா வீட்டுக்கு போக முடியும்? பசங்களை கூட வச்சுக்கிட்டு அவங்கள ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க பாலா? நீங்க இவங்களை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. வீட்ல உங்களை பாத்துக்கிறதுக்கு வேற யாருமே இல்ல சிஸ்டர். வேணு ஃபேமிலி இல்ல உங்க ஃபேமிலி யாரையாச்சும் வந்து பாத்துக்க சொல்லுங்க. இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும் இவங்களை அங்க கொண்டு போய் விட்டுட்டு வரலாம்ல. அப்படி இவங்களை விட்டுட்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த இடமும் இல்ல. எனக்கு யார் இருக்காங்கன்னா இவங்களும் இதோ உள்ள இருக்காரே அவரு மட்டும்தான். அதுவும் இப்போ நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது இல்லையா? ஆமா சிஸ்டர், எங்க இருக்கா? யாரு? என் தம்பி வேணு எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. எந்த வேணும்? அதாங்க சிறக்கல் வேணுகோபால். பாலா, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வேணு போற வழியில மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு நான் கேட்ட உடனே இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நான் ஏறி இறங்கிட்டேன். உனக்கு போன் பண்ணாலும் நீ போனே எடுக்க மாட்டேங்கிற. நான் வீட்ல இருந்து வரப்போ போன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஓ, நான் வீட்டுக்கு போய் பார்த்தப்போ வீடு பூட்டி இருந்துச்சு. அப்புறம் சிவபிரசாத் தான் இந்த கார்த்திகா சென்டரோட அட்ரஸ் சொல்லி அனுப்புனாரு. கார்த்திகா சென்டர் இல்ல, காருண்யா ஹெல்த் கேர் டயாலிசிஸ் சென்டர். அட விடுங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது.
இவர் யார் பாலா? என் வீட்டுக்காரருடைய அண்ணன். இந்த அம்மா யாரு? இந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஸ்டர். அது சரி. என்னோட பேரு மிஸ்டர் சதீஷ் கோபால், கான்ட்ராக்டர். அப்புறம் நான் பெரிய கான்ட்ராக்டர் நினைச்சுக்கிட்டு பில் அதிகமா போட்டு தீட்டிடாதீங்க. பேருக்கு தான் கான்ட்ராக்டர், ஆனா எந்த வேலையும் எனக்கு கிடையாது. சிஸ்டர் மதர் உங்களை வர சொன்னாங்க. என்னம்மா இது, கன்னியாஸ்திரி மடமா? இது சிஸ்டர் நடத்திட்டு இருக்கிற ட்ரஸ்ட். அப்ப டாக்டர்ஸ் யாரும் இல்லையா? இங்க தேவையான எல்லா வசதிகளும் இருக்கு. டயாலிசிஸ் யூனிட் தான் ரொம்ப முக்கியமானது. வேணுவுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லல்ல? சரி, நீங்க 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் கடையில கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப உனக்கு? எனக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது. அது சூப்பர். ஆமா, இங்க எல்லா வசதியும் இருக்குன்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. ஒருவேளை அவனை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது உன்னை அட்மிட் பண்ற மாதிரி ஆயிரப்போகுது. இங்க பாரு, வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டு முதல்ல தெம்பா இருக்கிற வழியை பாருமா. சரி வா, நம்ம போய் வேணுவை பார்த்துட்டு வந்துடலாம். டேய் செல்லம், அட என் தம்பியம்மா. டேய் வெடு தம்பி, டேய் செல்லம், என்னடா இப்படி படுத்துக்கிட்டு இருக்க? பேஷண்ட் இப்படி எல்லாம் கட்டிப்பிடிக்க கூடாது சார். டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்குல்ல, தொற்று ஈஸியா பரவிடும் சார். ஓ அது சரி, கட்டி பிடிச்சா தொற்று ஈஸியா பரவிடுமா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், ஜாக்கிரதையா இருங்க சார். நீங்க எடுத்து சொல்லுங்கக்கா. இங்க பாரு சிஸ்டர், நான் காலையிலேயே நல்லா சோப்பு போட்டு குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். டாக்டர் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது சார். ஓ, 2 நாள் குளிக்காம சென்ட் மட்டும் போட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரெஷ். டெய்லி 2 வாட்டி குளிக்கிற நான் கிட்ட வந்தா தொற்று பரவுமாமா. உங்களாலதான் இந்த ஊர் இன்னும் மாறாமையே இருக்கு. இருந்தாலும் உனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு தான் யோசிக்கிறேன். அங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது சும்மா தேக்கு மரம் மாதிரி இருந்தானே, ஏன்டா திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு? திடீர்னு இல்ல, என் கூடவே தான் இருந்திருக்கு. நான் அசந்து போன உடனே என்ன அடிச்சு போட்டுருச்சு. யாரா அது? வியாதி. ஓ, அப்படி பார்த்தா எனக்கு தான் வியாதி இருக்கு. கொலஸ்ட்ரால் உடம்பு முழுக்க இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ கூட ஒரு பிளேட் கறியோ இல்ல மீனையோ வறுத்து வச்சாங்கன்னா நான் அப்படியே எடுத்து லப்பக்குன்னு சாப்பிட்டுருவேன். அப்படி கறி மீன் சாப்பிட்டு எவ்வளவு நாளாகி போச்சு தெரியுமா? ஆமா, இந்த கார்த்தியா சென்டர்காரங்க, சேச்சே இந்த காருண்யா டயாலிசிஸ் சென்டர்காரங்க இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? கிட்னியை சேஞ்ச் பண்ணணுமா? சரிடா வேணும், நீ என்ன முடிவு பண்ணிருக்க? கண்டிப்பா மாத்தணும். இல்லைன்னா வாரத்துக்கு 2-3 தடவை டயாலிசிஸ் பண்ணி வாழ்நாள் முழுக்க பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, ரெண்டு கிட்னி ஃபெயிலியர். நீ இத பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஓவரா சரக்கு அடிச்சதுனால வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்னிலயும் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேனே. ஆனா அது இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும்னு நீ சொல்லவே இல்லையே. பாலா, நான் என்ன நினைச்சேன்னா நீ இவனை நம்ம வீட்டுல இருந்து கூட்டு போய் இவனோட நோயை எப்படியாவது குணப்படுத்திருப்பேன்னு நினைச்சேன். இவன் ரோட ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட நோய் முழுசா குணமாயிருச்சுனால நான் நினைச்சேன். அப்படின்னா நோயாளியா இருக்க புருஷன்கிட்ட வேலை செய்ய சொல்லி நாங்க சந்தோஷமா வாழ்றோம் அப்படின்னு அதகிட்ட சொல்லி அனுப்பிச்சிங்களா? நானா? சத்தியமா நான் அனுப்பல. அந்த சுமேஷ் பை தான் அனுப்பி வச்சான். நான் சுமேஷ பார்த்தாகணும். 2 நாளைக்குள்ள பண விஷயத்தை பத்தி ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பார்க்க கூட இல்ல. அவன் எப்ப பாரு அவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கான். எப்ப பாரு போன்லயே ரகசியமா பேசிட்டு இருக்கான். ஏதாவது தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு. அவனை நம்ப முடியாது. என்ன வந்து அவனை பார்க்க சொல்லுங்க. இங்கிருந்து வெளியே வந்த உடனே என் ஆபரேஷனுக்கான வேலைகளை பார்க்கணும். எந்த ஆபரேஷன்? கிட்னியை சேஞ்ச் பண்றதுக்கான ஆபரேஷன். டேய், அதுக்கு முதல்ல 2 கிட்னி வேணும், அப்புறம் பணம் வேணும். இதெல்லாம் எப்பறா நீ ரெடி பண்ணுவ? என்னோட பங்கை வித்தோ அடகு வச்சோ அவன் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதா என்கிட்ட சொல்லியிருந்தான். எனக்கு அது கிடைக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இன்னைக்கே வீட்டுக்கு போய் இந்த விஷயம் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்றேன். ஆபரேஷன் பண்ணி உன் உசுரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையை. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமா இரு. இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுக்க போறேன்டா.
உன் பசங்க மேல சத்தியமா சொல்றேன், உன் ஆபரேஷனை நான் முன்னாடி நின்னு நடத்தி காட்டுறேன்டா. இதுக்கப்புறம் அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. ஆள் இல்லாம பண்றதுக்கு ஏத்த இடம் ஹாஸ்பிட்டல் தான். ராத்திரி நேரத்துல ஒரு செக்யூரிட்டியாவோ அட்டெண்டராவோ, அப்படி இல்லைன்னா டாக்டரோட யூனிஃபார்ம்ல போயிட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம். நீ வேஷம் போட்ட ஆளை கொல்றதுக்கு இது ஒன்றும் சினிமா இல்லை. அப்புறம் காருண்யா கருணை இல்லம், அது ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல நடத்திட்டு வர கருணை இல்லம் கிடையாது. சிஸ்டர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்க ஹெல்த் கேர் சென்டர் அது. டயாலிசிஸ் பேஷண்ட் தான் அங்கே அதிகமாக வருவாங்க. ஸ்டாஃப் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. கன்னியாஸ்திரிங்க தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. அப்படின்னா கன்னியாஸ்திரி ட்ரெஸ் போட்டுன்னு உள்ள போனா? ஓ, நீ புத்திசாலித்தனமா வேஷம் போட்டு உள்ள போவாத. உங்களுக்கு எப்படியாச்சும் வேலை முடிஞ்சா போதும்ல சார். அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். அதுதான் என் பழக்கம். நீ நினைக்கிற மாதிரி அங்கே வச்சு ஒரு ஆளை கொல்றது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கீழே நடக்கிற நிறுவனன்றதுனால அதை பற்றி பெரிய நியூஸாகவே வந்துடும். போலீஸ் நாலா பக்கமும் வலை வீசி தேடி குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. நீ நல்லா மாட்டுவ. அதுக்கப்புறம் என்னை பற்றி சொல்ல தேவையில்ல. அதனால கொஞ்ச நாளைக்கு நாம இதை தள்ளி போடலாம். அங்கிருந்து என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன். அங்கே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் மாலு ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னைக்கு வெளியே வராருன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நாள் நான் இங்கே இருப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.